சப்பாடா கையக்கால கழுவிட்டு போவான். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜங்கு ஜங்குன்னு தலை விரிச்சு ஆடிச்சான். கோகிலா ஏண்டி அவளே உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கா, நீ என்னடி கோக்கிலா கீக்கலான் இருக்க? பாடி முதல்ல. இல்லம்மா, அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. எப்ப ஊர்ல இருந்து வந்தான்னு தெரியல, அதான். ஆமா ஆமா, அவ என்னைக்கு புருஷனோட வாழ்ந்துருக்கா, ஆனா சண்டைய போட்டுக்கிட்டு இங்கதானே வந்து இருக்கிறா. அது ஒரு பெரிய விஷயமாதி கோக்கிலா கீக்கலான் இருக்கு. அம்மா, என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேம்மா. ஏண்டி உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே இவதாண்டி. இப்ப கூட நீ பெரிய இடத்து சம்பந்தத்துல எல்லாம் பண்ணிருக்கனா, அதுக்காக தானம்மா காரணம். ஆமா, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறனாலதான் எல்லாரும் கல்லா இருக்காங்க. ஆமா ஆமா, உங்க பிள்ளை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற பிள்ளைத்தான். வா முதல்ல. கோகிலா கோகிலா, ஆரியா கால்ல கிடக்கிறது எடுத்து அடிக்கவா? ஆமா, உங்க புள்ள பச்சை குழந்தை. நான் சொன்னேன்னா உங்க பிள்ளைக்கு புத்தி எங்க போனுச்சாமா? சோறு தானே திங்கிறா, இல்ல சோத்தோட லட்டி எதுவும் திங்கிறாளா? என்னமோ சின்ன புள்ள சின்ன பப்பான்ற மாதிரி பேசுறாங்க. எங்க அம்மா சொன்னதுல சரியா இருக்குது. இப்போ நான் தான் இவளெல்லாம் ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். ஆனா காரியவாதிங்க, காரியம் முடிஞ்சோன்னு எப்படி கையை கழுவிட்டாளுங்க. கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை வா கோகிலான்னு சொல்ல துப்பு இல்லை. வந்துட்டு அப்பதான் உங்க ஆத்தாக்காரி உன் பிள்ளைய தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு எதுவும் கூட்டிட்டு வந்துடாத, கல்யாணத்தையும் நிறுத்தி போடுவான்னு. என்னமோ என்னை பார்த்தா என்ன 10 கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்த மாதிரியா இருக்குது. இவங்க பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கானா அதுக்கு காரணமே நான் போட்ட பிச்சை. ஆனா இன்னைக்கு என்னையவே எகத்தாலாம் பேசிட்டு போறாளுங்க. அதுதானே வாழ்வு வந்துருச்சுன்னா அப்படித்தானே. வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்றது சரியா இருக்குது. எங்க ஆத்தா அப்பயே எல்லாம் சரியான சொல்லி இருக்கு. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். ஐயோம்மா, ஐயோப்பா, ஐயோ ஐயோ, கொதிக்க கொதிக்க ஊத்தி விட்டதே. ஐயோ அம்மா, ஐயோ என்னடா ஆச்சு? ஐயோ அம்மா, ஐயோ உடம்பெல்லாம் எரியுதுமா. உடம்பு எரியுதா? உடம்பு எரியுற அளவுக்கு என்னடா ஆச்சு? அம்மா, இந்த வர்கீஸ் பையன் வீட்டுல நின்று பேசிக்கிட்டு இருந்தாமா, அவங்க அப்பங்காரன். ஐயோ அம்மா, ஐயோ எரியுதுமா. அவங்க அப்பங்காரன் எதுக்கடா என் பையன்கிட்ட வந்து பேசுற வைக்கிறேன்னு வீட்டுல உலக கொதிக்க வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊத்தி விட்டாமா 2 பேர் மேலையும். ஐயோ ஆண்டவனே, ஏண்டா இந்த வேலை பாக்குற? கம்பெனி வீட்டோட இருந்தா சொன்னா கேட்க மாட்டியா? நீ எதுக்குடா அங்க போன? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு, சரி பார்க்க போவோன்னு போனேன். அது இப்படியாவது நினைச்சா பார்த்தேன். இங்க பாரு, பொய் சொல்லாத. அந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது. நீ எதுவும் பண்ணியா? அதானே, நீ என்னைக்குதான் என்னைய நம்பி இருக்க, ஊர்ல உள்ளவனை தானே நம்புவ. ஓ எரியுதே. ஐயோ ஏண்டா அப்படி ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு எதையாவது ஒரு விலங்கத்தை இழுத்துக்கிட்டே வார. தினந்தோறும் குடிக்காதன்னு சொல்லி தலையால அடிச்சுக்கிட்டாலும் அந்த குடியை விட்டும் தொலைய மாட்டேங்கிற. குடின்னு குடிச்சுக்கிட்டே கிடக்குற. உடம்பு கெட்டு போயிடுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிற. இப்ப அன்னைக்கு அங்க இங்கன்னு காயம் பட்டுக்கிட்டு வந்த, இன்னைக்கு சுடு தண்ணி ஊத்திக்கிட்டு மேலெல்லாம் வெந்து போய் வந்திருக்க. ஏன்டா அப்படி பண்ற? ஐயோ ஆண்டவனே, நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலடா. இருக்கிறதா சாவுறதா நானு? ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கத்தை இழுத்துக்கிட்டு வரேன்? சும்மா நொய்யின்னு இருக்காத. ஐயோ அப்பா, நானே வலி உயிர் போதுன்னு இருக்கேன். சரி கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு போவோம். எந்திரி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வெந்து போனதோட சும்மா நீயும் வந்துட்டு என்ன பண்ணுவ? எந்திரிடா, ஆஸ்பத்திரிக்கு போவோம். வேண்டான்னு சொல்றல்ல. வேண்டாம் கீண்டான்னு சொல்லிட்டு இருக்காத, முதல்ல எந்திரி. ஐயோ அம்மா எரியுதுமா. ஏண்டா இப்படி பண்ற நீ? எந்திரி ஆஸ்பத்திரி போவோம். எந்திரி. அப்ப இல்லாத புள்ள தருதலையா போகும்னு சரியா போச்சு போ. சின்ன வயசுல பிறக்கும் போது இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நம்ம என்ன நினைச்சா பாக்குறோம். இவனுங்களுக்காகத்தான் நம்ம வாழ்றது. ஆனா நம்ம கஷ்டத்தை அவனுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. இப்ப கூட இவனுங்களுக்கு ஒண்ணுன்னா நமக்கு தான் துடிக்குது. பெத்தவங்களை விட வேற யாருக்கு துடிக்க போகுது? அதெல்லாம் அந்த பயல்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஐயோ சரி ஒண்ணும் இல்ல, ஆஸ்பத்திரி போவோம்.
அப்ப அந்த பொறுக்கி இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கானே. என்ன அப்ப வெளியே நின்று நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தியா? எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா. புள்ள மேல எந்த தப்பும் கிடையாது. புள்ள வெளியும் போல எங்கேயும் போல வீட்லயே தான் இருந்தா. அவ துணி தச்சுக்கிட்டு இருந்தா. சொன்ன எப்படி பெரிய இவ மாதிரி சொன்ன. அந்த பையன் கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். எந்த நேரத்துல புள்ளைய அப்படி தூக்கிட்டு போடணும்னு சொல்லிட்டு தான் நானும் புள்ளைய அங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். இப்ப பாத்தியா புள்ள வந்துருச்சுன்னு தெரிஞ்சோனையும் எப்படி சுத்தி சுத்தி வாரான்னு. எங்க என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. இந்த பையன் என்ன இப்படி பண்றான்னு தெரியல. பேசாட்டுக்கு சரோசாக்கா கிட்ட சொல்லிரட்டுமா? இல்லடி, இவனுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அன்னைக்குதான் அருவா எடுத்துக்கிட்டு ஊரே தெரு தெருவா சுத்துனேன். இப்ப மறுபடியும் எடுத்துக்கிட்டு போனாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. என்னங்க இப்படி பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்கலாம் போயிருச்சு. அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு நாளைக்கு எப்படிங்க மூஞ்சில முழிக்க முடியும்? ஏடி அதுக்குன்னு அவன் இல்லாத புள்ளத எல்லா வேலையும் பார்ப்பான். புள்ளைய அப்படியே தூக்கி கொடுத்துட்டு இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தொலைச்சு கட்டி போடுவேன் உன்னைய. ஐயோ இப்ப யாரு உங்களை அப்படி சொன்னது? யாரு? என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்து அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொறுக்கி நாய்க்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது என்னால. ருசி கண்ட பூனை பாலை தேடிதான் வரும்ன்ற கதையா? அவன் ஒன்னு சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கான். நீ தான் ஒழுங்கா இருக்கணும் சரியா? அன்னைக்கு உன்னை அங்க பார்த்தோன்னே இப்ப வந்துட்டான் பாத்தீங்களா? நானும் இல்லை உங்க அம்மாவோ கூடயத்தான் இருப்போம். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர். அப்படி இல்லாத பட்சத்துல அவன் உங்ககிட்ட வந்து பேசுறான் வைக்கிறான்னா அப்படியே அடி வெளி ரோட்டி போடுவேன்னு சொல்லு. இல்லையா உடனே போன் எடுத்து எங்களுக்கு பண்ணு. அதை விட்டுவிட்டு ஏதாவது தப்பு தண்டா பண்ற மாதிரி இருந்துச்சு தொலைச்சு கட்டி போடுவேன் சரியா? காசு பணமே இல்லைனாலும் சூடு சொரணா மான ரோசத்தோட நம்மள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீயே இப்ப படிக்கணும். அதை ஒரு இதை கிளியர் பண்ணினா மட்டும்தான் உனக்கு டிகிரி கிடைக்குன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உனக்கு இங்க வர வச்சிருக்குது. அதை விட்டுட்டு சொல்ற பேச்ச கேட்காம இஷ்ட வெங்காயத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன்னு வையி 6 அடி நிலம் உனக்கு தயாரா இருக்கு. பின்ன எப்படி பேசுறது? ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னா சொல்லி புரிஞ்சுக்கிற பிள்ளைங்களா இருந்தா பரவாயில்ல. நான் புரிஞ்சுக்க முடியாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், நான் தலைகீழாதான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சா அதுக்கேற்ற வேலையை நான் பார்த்து போடுவேன். அந்த உமாவுக்கு கல்யாணம் ஆனிச்சு பார்த்தல்ல, ஊரே சிரி நாடே சிரின்னு சிரியோ சிரின்னு சிரிக்க அடிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்படி செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? வர்றவங்க எல்லாம் கழுவி ஊத்திட்டு போனாங்க. நம்ம கல்யாணம் நம்ம பிள்ளைக்கு எப்படி பண்ணணும்னு நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த ரகு காசு பணம் வேணா இல்லாதவனா இருக்கலாம், ஆனா பிள்ளைய அப்படி வளர்த்துருக்கான்னு பேர் வாங்கணும். இந்த அப்பனோட மானம் மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நானே வந்து தலையில மண்ணவாரி போட்டுக்குவேன், யானை தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரின்னு நீயே அள்ளி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த அப்பனும் இல்லை இந்த ஆத்தாள் இல்லை, 2 பேரும் செத்து போயிடுவோம். நாங்க செத்ததுக்கு அப்புறம் எங்களுடைய பணத்துக்கு மேல வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க. இங்க பாரு, இந்த அழுது நீலி கண்ணீர்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். என்கிட்ட எல்லாம் இந்த நடிப்பு வெங்காயம்லாம் வேகாது. இங்க பாருடி, பிள்ளைய நீ பக்கத்திலே வச்சுக்கணும். விட்டுட்டு ஒரு நிமிஷம் நவரக்கூடாது. எப்ப வேணாலும் இந்த பையன் வருவான். வந்தானா சொல்லு, தூக்கி போட்டு ஒரே மிதிச்சிடுறேன். அடே சாப்பிட்றான், ஏன்டா இப்படி படுத்துற? என்ன இந்த பையன் இப்படி பண்றான்? இவனெல்லாம் எப்படிதான் வச்சு மேய்க்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. கியா கியான்னு சொல்லிக்கிட்டு வச்சுக்க, அப்படி வாயில குத்தி போடுவேன்னு சொல்லிவிட்டேன். சாப்பிட்ற 2 வாய் தான், 4 மணி நேரமா ஊட்டுறாடா 4 வாய் சோத்த. பாடா படுத்தி எடுக்கிறடா, முடியலடா, சீக்கிரம் சின்னடா. வாட்டா ஆஸ்பத்திரி போயிருக்கா ஊசி போடுறதுக்கு. நீ அங்க போறியா? ஊசியை நறுக்கல் குத்தி போடுவாங்க சொல்லிவிட்டேன். சாப்பிடு ஒழுங்கா. ஐயோ அம்மா, என்ன இந்த பையன் இப்படி பண்றான்? கியா குயான்னு ஆத்தாடி ஆத்தா. என்ன முடியம்மா, பேரனுக்கு சோறு ஊட்டுறியா? இல்லடியே மோர் ஊட்டுறேன். மோர ராத்திரி நேரத்துல என்னத்த பிள்ளைக்கு மோர் ஊத்திக்கிட்டு இருக்கிறவ? அட வாயக்கிண்டாதிரி மொட்டைக்காரி. சோறு ஊத்தி நான் உனக்கு ஊட்டுறேன் 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 திங்கவே மாட்டேங்கிறாண்டி.
4 மணிக்கு உக்காந்தேன். மணி இப்ப எத்தனை ஆகுது? இன்ன வரைக்கும் இந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறான்டி. பாடா படுத்தி எடுக்கிறான். ஏன் நீ ஊட்டிக்கிட்டு இருக்க? ஏன் அவங்க ஆட்டம் இல்லையா? இவங்க 2 பேரும் மழையில ஆட்டம் போட்டு உடம்பு முடியாமல கிடக்குறான் என் மருமவ. அதான் அவன் ஆஸ்பத்திரிக்கு நேத்து கூட்டிட்டு போனா, அந்த இன்னைக்கும் கூட்டிட்டு போயிருக்கேன். ஏன் என்ன பண்ணுது? அவளுக்கு நல்ல நாள்லயே ஏதாவது சீக்கு சீக்கு சீக்குன்ட்டு தான் வந்துடும். அவளை பிடிச்சி மலையில இழுத்து போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பய பண்ண வேலை உடம்பு முடியாம கிடக்குற. அதான் சரி ஆஸ்பத்திரிக்கு போறேன் நாங்க. இவனை தூக்கிக்கிட்டு போனா இவனை யாரு பாக்குறது? அதான் சரி விட்டுட்டு போங்கடான்னு. சரி இவனுக்கு சோத்தை ஊட்டி வயிற்று நினைச்சு அப்படி தொட்டில போட்டா அப்படி நல்லா தூங்குவான்னு பார்த்தா, இது தூங்குவானு கொட்ட 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 கொட்டன்னு முடிச்சுக்கிட்டு கிடக்குது. சரி சோத்தை ஊட்டி விடுவோன்னு பார்த்தா அம்மா முடியலப்பா முடியல. அப்ப வீட்டுக்குள்ள டிவியை போட்டு விட்டு அதை பார்க்க பொம்மையை போட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு சாப்பிடும்ல. அட நீ வேறடி, வீட்டுக்குள்ள டிவியை போட்டு விட்டா இங்கிட்டு ஓடுறான் அதை இழுக்கிறான், இங்கிட்டு ஓடுறான் இதை இழுக்கிறான். அம்மா முடியல சாமி. அதான் இழுத்து பிடிச்சிட்டு வந்து வெளியே உட்காந்து நிலாவை கட்டி சோறு விட்டலான்னு பார்த்தா இவன் எனக்கே ஊட்டிடுவான் போல இருக்கு. சரியான சேட்டக்காரனா வாழு நாள் வாழ அருந்த வாழ். எப்படித்தான் இவனை எல்லாம் மேய்க்கிறான்னு தெரியல என் மருமவ. அதானே இதெல்லாம் புரியுமே, இதெல்லாம் நல்லா புரியும். ஆனா சேர் மட்டும் தொண்டை குழியில இறங்காது. சரி விடு, அப்பாவுங்க பாவம் பையன் வந்தோடனே ஊட்டுவான்ல விடு. ஆனா அவன் எங்க ஊட்டுறான்? அவன் பொண்டாட்டிக்கு சேவகம் பண்றதுக்கே அவனுக்கு நேரம் சரியா போயிருது. அப்புறம் இவனை யார் பாக்குறது? ஆனாலும் உன்னுடைய அந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு 10 பிள்ளை 5 பிள்ளை 7 பிள்ளைன்னு இருந்தாங்க. அப்படி வளர்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு பிள்ளை வளர்க்க முடியாதம்மா. 10 பிள்ளைங்க கூட சேட்டை பண்ணாம இருக்கும். இந்த 1 மாதிரி இருந்துச்சுன்னு வைக்கி வீட்டுல இருக்க பெத்தவனால கஷ்டம்தான். என் பேத்திக்கெல்லாம் என் பிள்ளை என்ன பண்ணுவா, போன்ல இருந்து என்னென்னத்தையும் போட்டு விட்டுருவான். அதை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுது. ஆமா எல்லா பிள்ளைகளும் இப்போ அப்படித்தான், போனை பார்த்தா தான் சாப்பிடுவேன்னு. நம்மளாலலாம் முடியாது சாமி இதுகளுக்கு சோறு ஊட்டுறதுக்கு. அந்த காலத்துல 10 பிள்ளைய கூட பக்குவமா பார்த்து எடுத்துடலாம் போல இருக்கு. இந்த காலத்துல ஒத்த பிள்ளைய மேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஐயோ அம்மா இதுக்குன்னே தனியா பெத்தவங்க சாப்பிடணும் போல இருக்கு. அடே இந்த 2 வாய் தான் நீ சாப்பிடணும்னு வச்சுக்க, அந்த மொட்டைக்காரி பூச்சாண்டிக்கிட்ட புடிச்சு கொடுத்துரு. ஆமாண்டி இங்க வந்து நின்று இருக்கே என்ன பூச்சாண்டின்னு. சாப்பிட மாட்டேங்கிறாங்களடி. பாரு மொட்டைக்காரி இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கா, அப்புறம் சாப்பாடு புடிங்கிட்டு ஓடிடுவா. சாப்பிடுறா. வாங்க வாங்க, ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, இந்தாங்க. அது லிஸ்ட் வேற தரவே மாட்டேன்ட்டு அந்த ஆளு. நான் தான் சரி அது ஊர் தலைவர் கேட்டிருக்காருன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஏன் லிஸ்ட்டை தர மாட்டேன் நாங்களாம்? அது என்ன கண்றாங்கன்னு தெரியல. அதெல்லாம் இப்போதைக்கு தர முடியாது, முதல்ல கிளம்புங்க நாங்க. அப்புறம் நான் வந்துட்டு ஊர் தலைவர் கேட்டாரு, பார்த்து கொடுங்க வைங்க அப்படி இப்படின்னு பேசி வாங்கிட்டு வந்தேன். சரி தலைவரே, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. என்னங்கண்ணே வாங்க காப்பி தண்ணி சாப்பிட்டு போவோம். மற்ற நாள்ல எல்லாம் வந்தோம்னா 1 ரூபாய் காப்பி தண்ணி என்ன வந்தவங்கள அப்படியே அனுப்பி விடுங்கன்னு சொல்லும். இன்னைக்கு எலெக்ஷன் டைம்னோனையும் பாரு காப்பி தண்ணி சாப்பிட்றதுதான். இருக்கட்டும். வீட்டுல மருமவள என்ன பண்ணுது? ஆத்தாளும் பிள்ளையும் குளிக்கணும்னு சொல்லிட்டு குளத்துக்கு போயிருக்காங்க. இப்பதான் போயிருக்காங்களா? ஆமா வீட்டுல என்ன வேலை, சும்மா தின்னுபிட்டு தானே கிடக்குறாளுங்க. அப்புறமேட்டுக்கு போய் குளிக்க வேணாம். மணி என்ன 7 இருக்கும், இந்த நேரத்துல போய் குளிக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன நேரம் காலம்? அவங்கள காலையில குளிங்கடினா காலையில குளிக்க மாட்டேங்கிறாளுங்க, ராத்திரி தான் குளிப்பாளுங்களாமா. ஏன்னா பாண்டக்காரிங்க, நம்ம என்னத்த சொல்றது? சரி வந்து சாப்பிட்டு போறது. இருக்கட்டும், வீட்டுல சப்பாத்தி போட்டு வச்சிருப்பாங்க, போயிட்டு வரேன். என்ன அது? அதுவா, அது இந்த ஓட்டு யார் யாருக்கெல்லாம் இருக்கு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு அந்த ஸ்லிப்பு வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் எல்லாம் முக்கியமான காரணத்துக்காகத்தான். என்ன காரணம்? அடியே நான் தான் சொன்னேன்ல, முதல்ல என்ன இதுன்னு பாத்துக்கிறேன் சரியா? அதுவும் இல்லாம நமக்கு யாரெல்லாம் சாதகமா இருக்காங்க, அவனுக்கு எவெல்லாம் சாதகமா இருக்காங்கன்னு மொத்தம் எல்லாமே பிரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தது சொல்றேன். சொல்லுங்க அடியே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம யார் யாருக்கு ஓட்டு என்னன்னு பார்த்துட்டு எல்லாம் கணக்கு பண்ணிட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு பாத்திரம் கொடுக்குறோம் சரியா? பாத்திரம் கொடுத்துட்டு அப்புறம் பணம் இவங்களுக்கு இவ்வளோ இவங்களுக்கு அவ்வளோ அப்படின்னு கொடுக்கணும். பணமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், பாத்திரம் கொடுக்குறீங்களா அது போதும். அடியே அதெல்லாம் கொடுத்தா தாண்டி போடுவாங்க. அதுக்குன்னு இல்லன்னு வையே அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். இதெல்லாம் நம்ம இந்த தடவை நம்ம இறைச்சோம்னா கூட அதுக்கப்புறம் சம்பாரிச்சுக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன். எங்க அதுக்குன்னு இம்புட்டு தூரம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், அத போய் எப்படிங்க? பின்ன என்ன பண்றது? இப்படிலாம் பண்ணாதான் இது பண்ண முடியும். இல்லன்னு வையே அசால்ட்டா அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு
அதுக்கு இதுக்குன்னு வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். போ, நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் எம்பிட்டு செலவாகும்? முதல்ல எல்லாத்தையும் பார்க்கணும், எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்றதை யோசிச்சு சொல்றேன். சரிங்க. ஐயோ, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்த எல்லாத்தையும் ஒரே தான் இந்த எலெக்ஷன்ல முடிச்சிருவாங்களோ. ஐயோ ஆண்டவனே, காசு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ செலவு இந்த மாதிரி சோறாக்கி போட்டுட்டானா எல்லாரும் ராத்திரிக்கு நம்ம வீட்டில் வந்து சாப்பிட வந்தாங்கன்னா அதுதான் சரியா இருக்கும். என்னங்க என்னங்க, அடே சாப்பிடல வைக்கி, அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். ஏமா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அட பிக்காளி பையன், இம்புட்டு நேரம் நம்ம என்ன பாத்துக்கிட்டோம். பாத்தியா ஆத்தல பத்த நீ ஓடுறத? வாடி தங்க குட்டி, அம்மா நினைச்சு அழுதிக்கலாம் நீங்க. என்னம்மா சாப்பிட்டானா? ஆட்டானாவா? ஏண்டா உன் பையனெல்லாம் வச்சு மேய்க்க முடியாதுடா சாமி. அவனால ஓஞ்சு போயிட்டான்டா. 4 சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 4 மணி நேரம் பண்றான்டா. ஐயா ஓஞ்சு போயிட்டேன். இந்தா இன்னும் 2 சோறு இருக்கு, இதை இறக்கிடுறான் படுக்க வச்சலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. இப்ப தெரியுதா? என்னமோ சொல்லுவீங்களே, உங்க பேரனை வச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்கலாம் வைக்கலாம், என்னமோ பிள்ளைய மேய்க்கிறது ஒரு பெரிய விஷயமா. அந்த காலத்துல நாங்க 10 பிள்ளைய பார்த்தோம், 20 பிள்ளைய பார்த்தோம். நீ என்ன ஒத்த பிள்ளைக்கு இந்த இது பண்றன்னு இப்ப தெரியுதா? அத சொல்லுவீங்களே. ஆட போட அங்கிட்டு. இந்த காலத்துல பிள்ளைங்களா இருக்குதுங்க. எம்மாடி அம்மா முடியலடா சாமி. அம்மா இவன் ஒருத்தனை மேய்க்கிறது ஏதோ பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. முடியவே முடியாதுன்னு வாயை திறக்க மாட்டேங்கிறானே. ஏப்பா, நிலாவை பார்த்தா அந்த காலத்துல நாங்க உங்களுக்கு சோறு விட்டுனோம். இந்த காலத்து பிள்ளைங்களை நிலாவுக்கே கூட்டிட்டு போனா கூட அதுங்க சோறு திங்காதுங்க. அம்மாடி அம்மா, நமக்கே டிமிக்கி கொடுத்துருங்க. என்னடி தங்கம், அப்பா பாட படுத்தி எடுத்துட்டீங்களா நீங்க? அப்ப எங்க அம்மா ஊர்ல உள்ள எல்லாத்தையும் படுத்தி எடுக்கும். இப்ப எங்க அம்மாவே படுத்தி எடுக்க அவன் பேரன் வந்துட்டான். பேரன் வேணும்னு நீ தானம்மா கேட்ட? புள்ள குட்டிய பெத்து போடுங்க, நாங்க வளர்த்து விட்டுறோம், நாங்க பாத்துக்கிறோம். நீயே இன்னொரு புள்ள பெத்துறட்டுமா? ஒண்ணுக்கே டங்கு வர லூஸ் ஆகி கிடக்குது, இதுல இன்னொன்னு போங்கடாங்கிட்டு. என்னங்க அப்ப நீங்க வரலையா? இல்லம்மா, மறுபடியும் அந்த ஊருக்கு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. அதான், அதுவும் இல்லாம ஊருக்கு வந்தோம்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்பாங்க. என்னங்க இப்படி ஆகிப்போச்சா, என்ன அழகு இப்படி ஆகிப்போச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி மாளாது. நீயா இருந்தா டக்குன்னு பள்ளிக்கூடத்துக்கு போனோமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தமான்னு இருப்ப. அதுக்குன்னு இல்லைங்க, 1000 தான் இருந்தாலும் நம்ம புள்ள 100க்கு 100 பாடத்துல எடுத்திருக்கா. நம்ம இதுக்கும் போறது இல்லையா? அதனால என்ன, இதுக்கப்புறமும் வர பாடங்கள்லாம் அந்த மாதிரி எடுத்தானா பரவாயில்ல தான். நம்ம பிள்ளைய நம்ம ஊருக்கு எதுவும் மறுபடியும் போறோம் அப்படின்னாலும் நான் ஏதாவது ஒன்று வேலை வெட்டி பார்த்து கையில 15 சேர்த்து வச்சுக்கிட்டு தான் வருவேன். இல்லையா, ஒரு வீடு வாச கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்கு வருவேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த ஊருக்கு வரதா நான் இல்லை. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி ஒன்றும் இல்லாதவனா வந்தேன். ஆனா அந்த ஊருக்கு நான் போகும்போது எல்லாம் சேர்த்து வச்சவனா நான் போகணும். அதனால நீங்க போயிட்டு வாங்க. நான் மட்டும் எப்படிங்க ஒத்தையில பிள்ளைய கூட்டிக்கிட்டு போறது? சட்டுக்கு மச்சான வர சொல்ற, மச்சானோட போயிட்டு வரியா? அண்ணன் ஏதோ ஃபேக்டரியில வேலை இருக்கு, ஏதோ மீட்டிங் இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இதுல எப்படிங்க அண்ணன் வரும்? அத்தை மாமா அவங்களுக்கு இந்த பஸ் இதெல்லாம் ரொம்ப அலைய முடியாதுங்க அவங்களுக்கு. அதனாலேயே தான் அண்ணன் வண்டி எடுத்துக்கிட்டு தான் வரும், அங்க வரும்போதும் போகும்போதுமே. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? ஆள் இருந்தா அதுக்கு ஏத்தாப்புல இருந்துக்கணும், ஆள் இல்லைன்னா அதுக்கு ஏத்தாப்புல இருந்துக்கணுமா? சரிங்க, சரி. அப்ப என்னன்னு பார்த்து நான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டு வரேன். சாமி. சொல்லுவோமா? என்ன சாமி, என்னை பார்த்துட்டும் பேசக்கூட மாட்டிக்கிற அப்பெல்லாம்? உங்ககிட்ட பேசாம எப்ப இருந்தேன்? வேலை ப்ரெஷரு, அதுவும் இல்லாம அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதுனால அங்க இங்கன்னு அலைய வேண்டியதா இருக்கு. அவர் வெளியே போறதுனால தோட்டத்தையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. நான் ஒரு ஆளே கடந்து என்ன பண்ண முடியும்? காலையில இருந்து ஒரு போன் கூட எடுத்து பாக்கிறதுக்கு நேரம் இல்ல. இப்பதான் சரி எடுத்து பாப்பமேன்னு பாத்துட்டு இருக்கேன். சாமி, என் மேல உனக்கு கோவமா? கோவம்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தெரியும் உனக்கு என் மேல கோவம்னு. நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு அந்த வேலை செஞ்செல்லாம் பழக்கல்ல. ஆனா இனிமே உனக்காக ஒவ்வொன்றையும் கத்துக்கிறேன். இங்க பாரு, நான் ஒன்றும் நீ அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் ஆசைப்படல. என் அம்மா அப்பா
ஒரு போஸ்டிங்கில் அவர் இருக்காரு. அவர் வீட்டோட மருமக எப்படி இருக்கணுன்றதை நீயா தான் தெரிஞ்சு கற்றுக்கணுன்றது இல்லை, நீ பார்க்கறதுலே கற்றுக்கலாம். வரவங்களை வாங்க போங்கன்னு கூப்பிடணும், ஒரு காஃபி வச்சு கொடுக்கணும். நார்மலாக ஒருத்தர் வந்தால் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அப்போதான் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பெருமையாக இருக்கும். பரவாயில்ல, மருமக கூட்டிகிட்டு வந்திருக்கான் பையன், நல்லா பார்க்குது வைக்கிதுன்னு அவங்க பெருமையை பேசுறது தானே எனக்கு ஒரு சந்தோஷம். உன் பொண்டாட்டி இப்படி, உன் பொண்டாட்டி அப்படின்னு என்கிட்ட குறை சொன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னத்துக்கு நம்ம 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஐயோ அப்படி இல்லை சாமி, நான் வேணும்ல எதுவும் பண்ணலை. என்னமோ தெரியல, நான் எது பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எது பண்ணாலும் அவங்க தப்பாக நினைக்கிறாங்க. அவங்க தப்பா நினைக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்ப எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம்னு யோசிச்சு அந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ண பார்த்தா தானே எல்லாம் சரியா இருக்கும். சரி சாமி. நான் கூட நினைச்சேன் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்கணும், உன்னை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா. கடைசியில் எலெக்ஷன் டைம் நெருங்கி வந்துருச்சு, இனி எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்குது. சாரி. ஓகே. என்ன சாமி ஏன் சிரிக்கிற? அது இது ஓகே இல்லை, இட்ஸ் ஓகே. நீ எல்லாம் வெளியூர்ல போய் படிச்சவன், நான் என்ன வெளியூர்லயா படித்தேன்? இந்த ஊர்ல தானே படித்தேன். அதுவும் இல்லாமல் நான் என்ன படிக்கவா செஞ்சேன்? என் மண்டையில் படிப்பே ஏறல, அப்புறம் எப்படி இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் ஏறும்? நார்மலாக பேசு, இந்த மாதிரி ஏதாவது பேசாத சரியா? எனக்கு எப்பயுமே அப்படிதான் பேச வரும். சரி, இப்போதான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒவ்வொன்றையும் நான் சொல்லித்தரேன், அதுக்கே தப்பல நீ இருந்தா போதும். சரி, என்ன பண்ற? இல்லை சாமி, நீ என் மேலே கோவப்பட்டு பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் என்னதான் தப்பு பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. மன்னிச்சிரு சாமி, நான் வேணும்னு பண்ணலை சாமி. பாரு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? 1000 தான் நீ வளர்ந்தாலும் குழந்த மாதிரி தான் சரியா? உன்னை நான் தப்பாலாம் நினைக்கல, ரியாலிட்டியை புரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு இந்த ரியாலிட்டியெல்லாம் என்னன்னு தெரியாது. ஐயோ ஏ லூசு, ரியாலிட்டி இல்லடி ரியாலிட்டி. எனக்கு அதெல்லாம் வர மாட்டேங்குது சாமி. சரி விடு, இனி ஒவ்வொன்றையும் நான் கற்றுத்தரேன் உனக்காக. எனக்காக பிறந்தாயே எனதழகா,